மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தபால் நிலையத்தில் ஊழியராக சுமதி என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அஞ்சல் ஆய்வாளர் தீபராஜன் என்பவர் அவரின் குடும்பத்தை இழிவாக பேசியதால் தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து தீபராஜனை கைது செய்ய கோரி பொள்ளாச்சியில் தலைமை தபால் நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட நிர்வாகி SPK தென்னரசு தலைமையில் பல்வேறு இடங்களில் மாநாட்டின் சுவர் விளம்பரங்கள் எழுதப்படும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவ்வழியில் செல்லும் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மாநாட்டிற்கான அழைப்பு விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு அக்கிராமத்து மக்கள் திருப்பதிக்கு நடைபயணம் மேற்கொண்டதால் போலீசார் கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் பொதுநல கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சிவா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் இணைந்து விமான நிலையத்திற்குள் ஆட்டோவை அனுமதிக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் வசந்தன் கோவின் 121வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதன் நிர்வாக இயக்குனர் தங்கமலர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் ஹோட்டலில் உரம் மற்றும் மருந்து விற்பனை முகவர்களுக்கு இயற்கை உரம் பற்றிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய நிலங்களின் மண் மற்றும் நீரோட்டத்தை பாதுகாக்கவும் மகசூல் அதிகரிக்கும் இயற்கை உரம் பயன்படுத்துவதே சரியான தீர்வு என உர விற்பனை முகவர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லையில் சித்த மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பேரணியில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பொதுமக்கள் அச்சப்படும் விதமாக மதுபோதையில் வாலிபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாடு விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சென்னை தரமணி ஏரிக்கரை சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோவை சோதனை செய்தனர். அப்பொழுது அதில் 30 கிலோ அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் மசாலா பொருட்கள் இருந்துள்ளது. இது தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு அவருடைய வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மேலும் 100 கிலோ குட்காவையும் தொடர்ந்து அவர் பொருட்களை வாங்கி வந்த கடையில் 330 கிலோ குட்காவையும் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாட்டாக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள பிரம்மா கோவிலில் உலக நல்லிணத்திற்காக சிறப்பு பூஜை நடைபெற்றது. இப்பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அவைத்தலைவர், ஒன்றிய செயலாளர்கள், முன்னாள் MLAக்கள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த எலைட் டாஸ்மாக் கடையை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மூடப்பட்டன. இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தூத்துக்குடி மாநகராட்சியில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி துறைமுக கடற்கரையை 8 கோடி ரூபாய் செலவில் மெரினா கடற்கரை போல் மேம்படுத்தப்படும் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார்.
கரூரில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு உரிய தொகையை வழங்கிட வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டம் கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் மாவட்ட தலைவர் நாகமணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே ஜெயலட்சுமி என்ற துணிக்கடையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் கடையின் வெளியே இருந்த டி-ஷர்ட்டை திருடி சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு போலீசார் திருடர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மணல் கடத்தல் நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனை மேற்கொண்ட பொழுது அங்கு மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருந்த நபர்கள் போலீசாரை கண்டு தப்பியோடினர். இதனைத் தொடர்ந்து தப்பியோடிய நபரை போலீசார் தேடி வரும் நிலையில் வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மனநலம் பாதிக்கப்பட்டு போதிய உணவின்றி சாலையோரமாக பெண் ஒருவர் படுத்து கிடந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பெண்ணை மீட்டு அவருக்கு போதிய வசதிகள் செய்து கொடுத்து காவல்துறை உதவியுடன் அரசு மனநல மருத்துவமனையில் சேர்த்த மருந்தாளருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஈரோடு ரோட்டில் உள்ள தெப்பக்குளத்தில் திடீரென செத்து மிதந்த மீன்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு இடத்தை பார்வையிட்டு தெப்பக்குளத்தை தூய்மைப்படுத்தும் பணிகளை ஆய்வு செய்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.